உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் tnecard.com மரபுசார் தற்சார்பு ஆன்லைன் விற்பனையகம். அங்க பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குன்னு பிரதமருக்கு 2 நாளைக்கு முன்னாடியே தெரியும். அதனால அவருடைய பயணத்தை ரத்து பண்ணியிருக்காரு. அவர் உயிரை காப்பாற்றிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி நேற்று காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அழகா தெளிவா ஒரு அறிக்கை கொடுத்தார். அங்கே ஒரு அட்டாக் நடந்திருக்கு, அதில் பல பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அதேமாரி பாகிஸ்தான் தாக்கப்பட்டிருக்காங்க, இங்கேயும் பல பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. ஆனால் இதில் இன்னொன்று கொடுமை என்னென்னா, 2 பக்கமும் செத்தது முஸ்லீம் தான். பாகிஸ்தானில் செத்ததும் முஸ்லீம் தான். பாகிஸ்தான்காரன் காஷ்மீர் மீது அட்டாக் பண்ணியிருக்கான், அங்கே செத்தது முஸ்லீம்கள் தான். ஆனால் இங்கே இருக்கிற முஸ்லீம் தான் தேச விரோதி. ஒரு இடம் காமிச்சு, இந்த இடம் தான் இது மசூத் அசார் வீடு, இது மசூத் அசார் குடும்பத்தார் 10 பேர் செத்துட்டாங்கன்னு இந்தியா சொல்லிச்சுன்னா, ஆமாம் நம்ம இந்தியா அவங்க ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க, இந்தியா இது நிறுத்தினா நாங்களும் இது நிறுத்துவோம் அப்படின்னு. இது ஃபேஸ் டு ஃபேஸ் ஆஃபாக போயிட்டு இருக்கு. இது இன்னும் பயங்கரமா மாறும். எதுவுமே மாறாது, இதோட முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வேற எதுவுமே நடக்காது. எதுவுமே நடக்காது. மறுபடியும் அங்க தாக்குதல் பண்றதா எதுவுமே நடக்காது. ஏன் நான் சொல்றேன், ஏபிஎச் இப்போ மத்தியஸ்தம் அவங்க பல நாடுகள் வரும், பேச்சுவார்த்தை முடிஞ்சு. இப்போ எப்படின்னா இது பேசிக்கிட்டு நடத்துகிற மாதிரியே இருக்குது இந்த விஷயங்கள் எல்லாமே. அப்படி இருக்கும்போது இந்த போர் நடக்க என்ன ஆகுதுன்னா, இது விலைவாசி எங்கேயோ போகும். அப்போ விலைவாசி உயரும் போது பணக்காரனுக்கு இதில் ஒன்றுமே நஷ்டம் இல்லாமல், அவன் கொஞ்சம் வருமானத்தில் கொஞ்சம் குறையுமே தவிர நஷ்டம் பெரிய அளவுக்கு இல்லை. ஆனால் மிகப்பெரிய பாதிப்பு யாருன்னா உங்களை மாரி நம்மளை மாரி ஆட்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. இப்போ பஹல்காம் அட்டாக் ஆகட்டும், இதெல்லாம் முன்னாடியே இந்த ஸ்டார்டிங்லேயே நடந்திருக்க கூடாதுன்னா இதற்கான பேசிக்கான தீர்வு என்னவா இருக்கும்? தீர்வு இந்தியா விரும்பாது, பாகிஸ்தானும் விரும்பாது, சீனாவும் விரும்பாது. எதனால? நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு இந்திய தேசிய லீக் கட்சியிலிருந்து மரியாதைக்குரிய தடா ரஹீம் அவர்கள் இருக்காங்க. சார் வணக்கம். இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் அதிகரிச்சுட்டே இருக்கு. ஒத்திகை நடத்துகிறோன்னு சொல்லிட்டு சென்னை பல மாவட்டங்களில் பண்ணாங்க. திடீர்னு விடிய காலையில் ஒரு 1:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன், ஆப்ரேஷன் சிந்தூர்னு சொல்லிட்டு அட்டாக் ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நிலவரம் அது? இல்லை, அதெல்லாம் ராஜதந்திரமாக தான் பார்க்க முடியும். மன்னர்கள் காலத்து கூட இப்படி நடந்திருக்கு. அதாவது எதிரி நாட்டு படை இவங்க படை தயாரிச்சுட்டு இருக்காங்க, இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னொரு படை போயிடும். அந்த மாதிரி தான் இந்தியா முழுக்க ஒத்திகை நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு 1 மணிக்கு தாக்குதல் தொடுத்தது என்பது அது இராணுவத்தினுடைய இதுதான். அது ராஜதந்திரங்கள் தான், அது இராணுவ அதிகாரியுடைய ராஜதந்திரங்கள் தான். அந்த மாதிரி தான் இவங்க ஒத்திகைன்னு இன்றைக்கி வச்சுட்டு இரவோட அட்டாக் பண்ணியிருக்காங்க. அப்படி தான் பார்க்க முடியும். பட் இந்த அட்டாக்கில் என்னன்னு சொன்னீங்கன்னா, இது பஹல்காமில் நடந்த இந்த சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டதுக்கு பதிலடி அப்படின்னு, அதுக்கு பேரும் சிந்தூர்னு வச்சுருக்காங்க. சிந்தூர் தான், ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு வச்சுருக்காங்க. இதேமாரி புல்வாமா தாக்குதல் நடந்த பிறகு கூட சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு ஒன்று அட்டாக் பண்ணாங்க. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அட்டாக் பண்ணும்போது கூட இப்படி தான் எல்லாமே பிரதமர் கூட இருக்கணும், இந்தியா கூட இருக்கணும், இந்தியா கூட இல்லாமல் இருக்கிறவங்கெல்லாம் தேச துரோகிகள், மற்றவெல்லாம் தேச தியாகிகள் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குனாங்க. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் முடிஞ்ச உடனே என்னாச்சு, இனி பாகிஸ்தான் வாலாட்ட மாட்டான், முடிச்சுட்டோம் நாங்கள் எல்லாத்தையும் அப்படின்ட்டு. இப்போ இந்த சம்பவம் நடந்திருக்கு. இப்போவும் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இதேமாரி அட்டாக் பண்ணி இனி பாகிஸ்தான் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நான் என்ன சொல்கிறேன், அந்த தாக்குதல் நடத்திய அந்த கொடூர குற்றவாளிகளை கைது பண்ணி நீதியின் முன் நிறுத்தி, சரி நீதியின் முன் கூட நிறுத்தாதீங்க, மக்கள் முன்னாடி நிறுத்தி அவங்கள கடுமையான மரண தண்டனை கொடுக்கறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்களா? அதை விட்டுட்டு நீங்கள் பாகிஸ்தான் மீது அட்டாக் பண்ணிட்டோம், அதுக்கு பாருங்கள் பஹல்காம் தாக்குதலுக்கு பாகிஸ்தான் மீது அட்டாக் பண்ணால் சரின்னு சொல்கிறது இது அரசியலாக பார்த்தோன்னு சொன்னால் ஏதோ ஒரு கேள்விக்குரிய வரும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், பிரதமர் காஷ்மீர் பயணத்தை திடீர்னு ரத்து பண்ணுறாரு, பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக திடீர்னு ரத்து பண்ணுறாரு. ரத்து பண்ண பிறகு தான் இந்த பஹல்காம் தாக்குதல் நடக்குது. அப்போது அங்கே பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குதுன்னு பிரதமருக்கு 2 நாளைக்கு முன்னாடியே தெரியும். அதனால அவருடைய பயணத்தை ரத்து பண்ணியிருக்காரு. அப்படிங்கும்போது அவர் உயிரை காப்பாற்றிக்கிட்டாரு, ஆனால் அப்பாவி மக்களை பலி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி நேற்று காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்
மல்லிகார்ஜுன் கார்கே அழகாக தெளிவாக ஒரு அறிக்கை கொடுத்துருக்கேன். அந்த அறிக்கையை காங்கிரஸ் தலைவர் இன்னைக்கு கொடுக்க முடியுமா? நீங்க ராகுல் காந்தி வாழ்த்து சொல்லியிருக்காரு. அதான் சார், நேற்று அவர் அறிக்கை கொடுத்தாரு. அந்த அறிக்கை இன்னைக்கு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அறிக்கை நேற்று கொடுக்குறது வந்து அரசியலாக பார்ப்பாங்க, இன்னைக்கு கொடுத்தானா தேச துரோகியாக பார்ப்பாங்க. ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? நேற்று கொடுத்தா வேற, இன்னைக்கு கொடுக்கறது வேற. அவ்வளோதான். இன்னைக்கு வந்து போர் தொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பார்த்தீங்களா தேச துரோகமாக பேசுகிறாரு. இந்த நேரத்தில் நாட்டுக்கும் நாட்டு இராணுவத்துக்கும் பக்கத்தில் நிற்காம இவர் பாருங்க எந்த விஷயத்தை போட்டு கொலைப்படுறாரு அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? இப்போ புல்வாமா தாக்குதல் 41 இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. அதுக்கு வந்து இந்தியா வந்து ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்திட்டு முடிஞ்சுது. பட் அந்த குற்றவாளியை கைது பண்ணாங்களா, அவங்கள விசாரித்தாங்களா, தண்டனை கொடுத்தாங்களா, எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரணமான ஒரு கொலை குற்றவாளியாக இருக்கட்டும், அல்லது ஒரு கொள்ளை குற்றவாளியாக இருக்கட்டும், கைது பண்ணுறது, அவன் நீதியின் முன் நிறுத்துறது, தண்டிக்கிறது எல்லாமே நமக்கு தெரியும். தெரியுதா இல்லைங்களா? இப்போ அம்ஸ்டாங் படுகொலை நடந்தது. அந்த படுகொலை எத்தனை பேர் குற்றவாளி கைது பண்ணாங்க, குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாங்களா இல்லையா, அந்த குற்றவாளிகள் சிறையில் இருந்துட்டு ஜாமீன் கோரும்போது ஜாமீன் கொடுத்தாங்களா இல்லையா, எல்லாமே நமக்கு அப்டேட் தெரியுமா இல்லையா? ஆனால் புல்வாமா தாக்குதலுக்கு எதுவுமே நமக்கு தெரியாது. அந்த புல்வாமா தாக்குதலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க அது மோடி தான் நடத்தினார் தேர்தலுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் ஆளுநர் அந்த சத்யபால் சிங் மாலிக் பேசிட்டு வர்றாரு, இந்நாள் வரையும் பேசிட்டு வர்றாரு. அப்போ அந்த புல்வாமா தாக்குதலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து அர்ணவ் கோஸ்வாமியும் அணு ஆராய்ச்சி மையத்தின் முன்னாள் தலைவர் குப்தாவும் பேசிட்ட கான்வர்சேஷன் எல்லா ஊடகங்களையும் வந்தது. பட் அதை பற்றி யாருமே வந்து விவாத பொருளாக எடுத்தோன்னு சொன்னால் இதை எதிர்கட்சிகள் தான், காங்கிரஸ் போன்ற பெரிய எதிர்கட்சிகள் தான் எடுத்து விவாத பொருளாக்கியிருக்கணும் இல்லைங்களா? ஊடகங்கள் எடுத்து விவாத பொருளாக்கியிருக்கணும், எதுவுமே ஆக்கலை. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஒன்று நடத்துனாங்க, அது எல்லாமே மூடி மறைஞ்சிச்சு. புரியுதுங்களா? இப்போ அதேமாரி இப்போ வந்து சிந்தூர் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர்கள் உட்பட, ஏன் நம்ம முதல்வர் உட்பட எல்லாருமே வந்து சொல்கிறாங்களே தவிர, இது சொன்னால் தான் நீ தேச தியாகி, இது சொல்லாமல் இருந்து தேச துரோகி. எதிராக பேசுங்க, சொல்லாமல் நீங்கள் அமைதியாக இருந்தாவே நீங்கள் தேச துரோகியை பார்த்தீங்களா, இராணுவ நடவடிக்கைக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்ல பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அதுக்காகவே என்ன பண்ணிட்டாங்க, இந்த 1 மணிக்கு நடந்தது 2-3 மணிக்கு ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரும், நடிகர்கள், நடிகைகள், முதல்வர்கள், அமைச்சர்கள் சொல்லி எதிர்கட்சி, ஆளுங்கட்சி எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, தேங்க்ஸ் போட்டுட்டு ஏன்னா அது, ஏன்னா இப்போ அங்கே ஒரு அட்டாக் நடந்திருக்கு, இந்தியா தாக்குதல் தொடுத்து இருக்குது, அதில் பல பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அதேமாரி பாகிஸ்தான் தாக்கப்பட்டிருக்காங்க, இங்கேயும் பல பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. ஆனால் இதில் இன்னொன்று கொடுமை என்னென்னா, 2 பக்கமும் செத்தது முஸ்லீம் தான். பாகிஸ்தானில் செத்தவங்க முஸ்லீம் தான். பாகிஸ்தான்காரன் வந்து காஷ்மீர் மீது அட்டாக் பண்ணியிருக்கான், அங்கே செத்தது முஸ்லீம்கள் தான். ஆனால் இங்கே இருக்கிற முஸ்லீம் தான் தேச துரோகி. எப்படி? செத்ததும் முஸ்லீம்கள், பட்டம் வாங்குறது தேச துரோகி. ஓகே, இப்போ இந்த காலையில் இந்த தாக்குதல் நடந்திருக்கு, இதனால் அந்த சைடு எவ்வளோ பாதிப்பாயிருக்கு, நமக்கு என்ன பாதிப்பாகும் இனிமேல்? இல்லை, அது நமக்கு தான் வந்து மன்னர் காலத்து மாரி இன்றைக்கி சூழல் உருவாக்கிட்டாங்க. மன்னர் காலங்களில் தான் வந்து இப்போ சேரன் நாடு, சோழ நாடு. சேரன் எது? திருச்சி சார்ந்த பகுதி சேரன். சோழன் எது? தஞ்சை சார்ந்த பகுதி சோழன். இப்போது சேரன் வந்து சோழன் மீது படையெடுப்பாங்களா இல்லையா? முன்னாடியெல்லாம் படையெடுக்கும்போது படையெடுத்துட்டு சேரன்னு சோழன்கிட்ட அடி வாங்கினாலும் சரி, தர்ம அடி வாங்கி படைகளை இழந்து, குதிரைப்படை, யானைப்படை எல்லாத்தையும் இழந்துட்டு நாடு திரும்பும்போது சேரன் என்ன பண்ணுவான்னா முரசு கொட்டி அறிவிப்பாங்க, நம் நாட்டு வீரர்கள் சோழ நாட்டுக்கு சென்றார்கள், மாபெரும் வெற்றியை கொண்டு வந்தார். ஆனால் அங்கே செம்ம அடி வாங்கிட்டு வந்திருப்பான். புரியுதுங்களா உங்களுக்கு? நிறைய வீரர்கள் பலியாக இருப்பாங்க. ஆனால் அதை மறைச்சி அவங்க முரசு கொட்டி அறிவிப்பாங்க, மக்களும் அதை நம்புவாங்க. மாலையிட்டு அந்த வீரர்களை வரவேற்பாங்க, வெற்றி பெற்று வந்த மாதிரி. ஆனால் உண்மை நிலவரம் வேறையாக இருக்கும். இது மன்னர் காலத்தில் 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டு இப்படி நடந்தது. இன்றைக்கி இருக்கிற 21ஆம் நூற்றாண்டில் கூட மக்களாட்சி நடக்கக்கூடிய இந்த 21ஆம் நூற்றாண்டு, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி பயங்கரமாக வளர்ந்துருக்கக்கூடிய இந்த சூழலில் கூட இப்போ பாகிஸ்தான் தரப்பு செய்திகளை நீங்களும் நானும் தெரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு முடக்கி வச்சுருக்காங்களா இல்லையா? அது இருந்தால் தான் தெரியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃப்ளைட்டை வந்து அட்டாக் பண்ணுறாங்க, மிசைல் போய் அட்டாக் பண்ணி அது எரிஞ்சு விடுது அந்த ஃப்ளைட்டு, போர் விமானம் வைங்க. இப்போது இதை வந்து சில, அதாவது அல் ஜசீரா போன்ற ஊடகங்கள் வந்து இது இந்தியாவினுடைய ஃப்ளைட்டு,
பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தினாங்க அப்படின்னு போடுறாங்க. சீனாவுடைய ஊடகம் வந்து இது வந்து இந்தியாவினுடைய ஃப்ளைட்டு சுட்டு வீழ்த்தினாங்கன்னு சீனா ஊடகங்கள் போடுது. அதே இது இந்தியாவில் பாஜகனுடைய ஐடி விங்கு என்ன பண்ணுதுன்னு சொன்னால், பாருங்கள் அதே வீடியோ பாகிஸ்தானுடைய போர் விமானம் இந்திய எல்லைக்குள்ளே வந்தது, இந்திய வீரர்கள் சுட்டு வீழ்த்தினாங்கன்னு. எதிரான உண்மை ஐடிவிங்க எப்படி பண்ணுறாங்க? இவங்க போடுற வீடியோலாம் உண்மையா இல்லைன்னு தெரியல. இப்போ இதெல்லாம் என்ன நடக்குதுன்றது நமக்கு தெரியாது இல்லையா? அதுதான் சொல்கிறேன், இதுதான் ஒரு கொடுமை. இந்த 21ஆம் நூற்றாண்டில் சோசியல் மீடியா இவ்வளோ வளர்ந்துருக்கக்கூடிய சூழலில், ஏன்னா இந்திய அரசாங்கம் வந்து பாகிஸ்தான் செய்தி சேனல்கள் மட்டும் இல்லை, பாகிஸ்தானுடைய அத்தனை ஊடகத்தையும் வந்து முடக்கி வச்சிருக்கு. ட்விட்டர் கணக்கு முதல் கொண்டு இந்தியாவில் வந்து முடக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது அங்கே என்ன நடக்குன்ற தகவலே தெரியாது. புரியுதுங்களா? இந்தியா என்ன செய்தியாக கொடுக்குதோ அதுதான் நமக்கு தெரியும். ஒரு இடம் காமிச்சு இந்த இடம் தான் இது, மசூத் அசார் வீடு இது, மசூத் அசார் குடும்பத்தார் 10 பேர் செத்துட்டாங்கன்னு இந்தியா சொல்லிச்சுன்னா ஆமாம் நம்ம இந்தியா நம்பணும். மசூத் அசார் குடும்பம் 10 பேர் செத்தாங்க அப்படின்னு அப்படி தான் நம்பிட்டு இருக்கோம் நம்ம. அப்போது 2 தரப்பு ஊடகங்கள் இருந்தாலும் இல்லை பொய் செய்தின்னு அவன் சொல்லலை இவன் சொல்ல, அப்போ நமக்கு தெரியும் மக்களுக்கு எது உண்மை எது பொய்ன்னு. அதான் சொல்கிறேன், இது 7ஆம் 8ஆம் நூற்றாண்டில் மன்னர்கள் காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வாகவே இப்போ நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை தள்ளப்படும். பாகிஸ்தான் அவங்க ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க, இந்தியா வந்து இது நிறுத்தினா நாங்களும் இது நிறுத்துவோம் அப்படின்னு. இது ஃபேஸ் டு ஃபேஸ் ஆஃபாக போயிட்டுருக்கு. இது இன்னும் பயங்கரமாக மாறுமா? எதுவுமே மாறாது, இதோட முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வேறு எதுவுமே நடக்காதா? எதுவுமே நடக்காது. மறுபடியும் இவங்க அங்கே தாக்குதல் பண்ணுறது எதுவுமே நடக்காது. ஏன் நான் சொல்கிறேன், எழுதி வச்சுங்க நீங்கள். புல்வாமா தாக்குதலுக்கு அப்போ தாக்குதல் பண்ணியிருந்தால் அப்போ இந்தியா அப்போ தாங்க பண்ணியிருக்கணும். ஒரே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கோட ஒரே ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கோட முடிச்சுட்டாங்கல்ல, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இது கூட நேற்று பாகிஸ்தான் மீது தாக்குதல் தொடுக்கல, ஆசாத் காஷ்மீர் மீது தான் பாகிஸ்தான் இந்தியா தாக்குதல் தொடுத்துருக்கு. அது பார்டரில் இருக்கிற தீவிரவாதிகள் கேம்ப் ஒரு 9 இடம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, அது இந்திய தரப்பு சொல்ல எப்படின்னு சொன்னால், இப்போ இந்தியாவுடைய கட்டுப்பாடில் காஷ்மீர் கொஞ்சம் இருக்குது, சீனானுடைய கட்டுப்பாடில் கொஞ்சம் காஷ்மீர் இருக்குது, பாகிஸ்தானுடைய கட்டுப்பாடில் கொஞ்சம் காஷ்மீர். காஷ்மீரை வந்து துண்டு துண்டாக 3 பேர் பிச்சு வச்சுருக்காங்க. உண்மை தான், புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ அந்த ஆசாத் காஷ்மீர் என்ற இடத்துல தான் இவங்க அட்டாக் பண்ணியிருக்கேன் இந்தியா. அங்கே தான் மசூத் அசார் வீடு இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இப்போ போர் நடக்கும், போர் சூழ்நிலை இருக்கும்போது மசூத் அசார் அங்கே உட்காந்துருப்பார், அவர் சார்ந்தவங்க. நான் கேட்குறேன், என்ன சார் லாஜிக்காக சொல்லுங்கள். வீடியோலாம் போட்டு காட்டுறாங்களே, இங்கே பாருங்கள் இதுதான் தரமட்டமான வீடு எல்லாம் போடுறாங்க. நானே சொல்கிறேன், உண்மையில் மசூத் அசார் இந்திய சிறையிலிருந்து எப்படி விடுவிக்கப்பட்டார்? இந்திய சிறையில் இருந்தார். ஆமாம், எப்படி விடுவிக்கப்பட்டார்? கந்தகார் விமானம் கடத்தி பாஜக ஆட்சியில் தான் அவர் விடுவிச்சு பட்டுக்கம்பளம் போட்டு அனுப்பி விட்டாங்க. பண்ணாங்களா இல்லையா? பாஜக ஆட்சி அப்போ வாஜ்பாய் பிரதமராக இருந்தார். கடந்த புல்வாமா தாக்குதல் போது அதே சஷ்கே தெய்வா, அதே மசூத் அசார் நீங்கள் இப்போ வந்து இந்த தாக்குதலுக்கும் அதே தான் சொல்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த தாக்குதலுக்கு உண்மையான நீதி யாருன்னா அந்த கொடூர குற்றவாளிகளை கைது பண்ணி அவங்க நீதிமுன் நிறுத்தி, சரி நீதிமுன் கூட நிறுத்த வேண்டாம், மக்கள் முன்னாடி நிறுத்தி கடுமையான தண்டனை கொடுங்கன்ற நான். நீங்கள் அதை விட்டுட்டு நம்ம இதுக்கு வந்து முடியாது, அதை பிடிக்கவோ அவனை பண்ணவும் முடியாது, ஒரு 2 சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இதோடு முடிஞ்சிச்சு, இதோட பேச்சு அவ்வளோதான். இப்போ மத்தியஸ்தம் அவங்க பல நாடுகள் வரும், பேச்சுவார்த்தை முடிஞ்சிச்சு. இப்போ எப்படின்னா இது வந்து பேசிக்கிட்டு நடத்துகிற மாதிரியே இருக்குது இந்த விஷயங்கள் எல்லாம். நான் ஒரு இனி இது போன்ற சம்பவமே நடக்கக்கூடாதுன்னா, இந்தியாக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய திறமையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5% கூட பாகிஸ்தான்கிட்ட இல்லை. இராணுவ பலமோ பொருளாதார பலமோ அல்லது நிலப்பரப்பினுடைய இதுவோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 5% கூட பாகிஸ்தான்கிட்ட இல்லை. இந்தியா நினச்சின்னா ஒரு வாரத்தில் முழுட்டை கட்டிடலாம் பாகிஸ்தான். இல்லை அதெல்லாம் பாகிஸ்தான் பலமான நாடு, அவன் அடிப்பான் இப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அவங்ககிட்ட இருக்கிற ஆயுதங்கள்லாம் மிக பிரமாண்டமான ஆயுதங்கள் எதுவுமே இல்லை. அவன் சீனா நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சுருக்கிறதுனால இப்போ மல்லரசா சொல்லுங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அதனால் வந்து நீங்கள் அணு ஆயுதம் இருக்குன்றதெல்லாம் இல்லை. இன்றைக்கி அதெல்லாம் வந்து ஒரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரஷ்யா உக்ரைன் போர் ஏன் இப்படி நடந்துகிட்டு இருக்கு? ஒரு முடிவுக்கு வரலையே.
ஏன்னா இன்றைக்கி 2 தரப்பையும் வந்து எப்படின்னா, நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க, நான் அதே நடவடிக்கை, நான் என்ன நடவடிக்கை எடுக்கிறேன், நீங்கள் அதே எடுக்கிறீங்க. அப்போ இது வந்து பார்த்து செய்யணும், பாதிப்புக்குள்ளாயிடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, அது ஒரு காலம் இருந்தது. அமெரிக்கா வந்து வியட்நாம் மீது குண்டு போட்டதும், ஜப்பான் போய் அமெரிக்கா மீது குண்டை போட்டதும், இன்றைக்கி போட சொல்லுங்கள் ஜப்பானை போய், இல்லை அமெரிக்கா வந்து வியட்நாம் போட சொல்லுங்கள். புரியுதுங்களா? ஏன்னா இன்றைக்கி தொழில்நுட்பத்தை வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க எல்லா நாடுகளும். அப்போ அவங்க வான்பரப்பில் என்னென்ன நடக்குதுன்றது எல்லாமே துல்லியமாக வச்சுருக்காங்க. ஒரு சாமான் நான் இப்போ நடிகர் சிவகார்த்திகேயனா இருக்கட்டும், ரஜினியா இருக்கட்டும், ராகுல் காந்தியா இருக்கட்டும், நம்ம சிஎம்மா இருக்கட்டும், எல்லாருமே இதுக்கு வாழ்த்து தெரிவித்து ஜெய்ஹிந்த் அப்படின்னு ஒரு போஸ்ட். விஜய் விட்டீங்க. சாரி, விஜயா இருக்கட்டும், எல்லாரும் இப்படி இதை எப்படி பாக்குறீங்க? இன்னொரு பக்கத்துல நிறைய பதிவுகள் பார்க்க முடியுது. ஒரு சாமானியனோட கேள்வியா, சரி போர் இவங்க பதிலடி கொடுத்துட்டாங்க, ஓகே, மறுபடியும் அவங்க தாக்குதல் பண்ணாங்கன்னா இதனால பாதிக்கப்படுறதா அப்பாவி மக்கள் தானே அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இதை விஜய்க்கோ அஜித் கூட கொடுத்துருக்காப்புல. ஆமா, விஜய்க்கோ அஜித்துக்கோ ரஜினிக்கோ இல்லை முதல்வருக்கோ யாருக்கு என்ன நஷ்டம் ஆகுது? ஏற்கனவே இந்த விலைவாசி உயர்வுலலாம் வந்து மக்கள் வாழவா சாவான்னு சொல்லிட்டு துடிச்சிட்டு இருக்காங்க எல்லா நாட்டில், இருக்கா இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது இந்த போர் நடக்க 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 என்ன ஆகும்னு சொன்னால், இது விலைவாசி வந்து எங்கேயோ போயிடும். அப்போ விலைவாசி உயரும் போது பணக்காரனுக்கு இதில் ஒன்றுமே நஷ்டம் இல்லை அவனுக்கு. ஆனால் கொஞ்சம் வருமானத்தில் கொஞ்சம் குறையுமே தவிர நஷ்டம் பெரிய அளவுக்கு இல்லை. ஆனால் மிகப்பெரிய பாதிப்பு யாருன்னா உங்களை மாரி நம்மளை மாரி ஆட்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வரும். இப்போ வந்து இப்போ பாகிஸ்தான் ஆல்ரெடி வந்து எக்கனாமிக்கலாக ரொம்ப கிரைசிஸில் இருக்காங்க. அவங்களால இதை தாக்கு பிடிக்க முடியும்? இல்லை, அதை தான் சொல்கிறேன். 2 தரப்பு ஏழைகள் தான் பாதிக்கப்படுவாங்க. அங்கே கூட இருக்கக்கூடிய முக்கியமான பணக்காரன் எவனும் பாதிக்கப்பட மாட்டான். அங்கே இருக்கக்கூடிய நடுத்தர ஏழை மக்களும் இங்கே இருக்கக்கூடிய நடுத்தர ஏழை மக்களுக்கு தான் இந்த பாதிப்புக்குள் ஆளாவாங்கன்றேன். இப்போ பெரும்பாலும் பாகிஸ்தான் வந்து இந்தியா மீது போர் தொடுத்தாலும் பார்டர் தான் பாதிக்கப்படும். எங்கே பார்டர் பாதிக்கப்படும்? காஷ்மீர் பாதிக்கப்படும் பயங்கரமாக. அப்போ அங்கே இருக்கிற நிறைய முஸ்லீம்கள் கொல்லப்படுவாங்க. அதேமாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குஜராத், இந்த பார்டர் தான் வரும் அதிகமாக. மற்றபடி சென்ட்ரல்லாம் வராது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற நவீன ரக அந்த தொழில்நுட்பம் மூலிமா அதை எப்படி தான் சுட்டு வீழ்த்திடுவாங்க. அவ்வளோ தூரம்லாம் லாங் வந்து அடிக்கிறெல்லாம் முடியாது. பார்டருக்குள்ளே தான் நடக்கும் சண்டைகள். இது 2 தரப்புக்குமே நல்லா தெரியும். அப்படி தெரிஞ்சுன்னா பாகிஸ்தான் இந்தியா வந்து ஒரே நாளில் வந்து ஆசாத் காஷ்மீரை கையில் பிடிக்கலாமா இல்லையா? பக்கத்துலேயே இருக்குது. இப்போ பஹல்காம் அட்டாக் ஆகட்டும், இதெல்லாம் முன்னாடியே இந்த ஸ்டார்டிங்லேயே நடந்திருக்க கூடாதுன்னா இதற்கான பேசிக்கான தீர்வு என்னவாக இருக்கும்? தீர்வு வந்து இந்தியா விரும்பாது, பாகிஸ்தானும் விரும்பாது, சீனாவும் விரும்பாது. எதனால்? இவனு 3 பேரும் சேர்ந்து முன்னுரிமை பண்ண தான் இது தீர்வே கிடைக்கும். ஏன்னா 3 பேரும் கொஞ்சம் கொஞ்சம் இடத்த பிடிச்சி வச்சுருக்காங்க. 3 பேரும் சேர்ந்து நாசமாக போவோம், எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னா அந்த மக்கள் ஏதோ வாழ்ந்துட்டு போவாங்க. இப்போ இந்த அட்டாக் நடந்ததுனால இந்தியா ஒத்துக்கிட்டான்னு வச்சுக்கலாம், பாகிஸ்தான் ஒத்துக்குவானா? சரி, இந்தியா பாகிஸ்தான் ஒத்துக்கிட்டான், சீனா ஒத்துக்குவானா? அந்த லடாக் அந்த பகுதியை விடத்துக்கு ஒத்துக்க மாட்டான். அப்போது சரி, இந்தியா வந்து இந்தியா பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை வந்து அந்த வன்முறை தீவிரவாத பக்கம் இல்லை பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவோ இல்லை சீனாவுக்கு ஆதரவாகவோ இல்லது தனி நாடு கோரியோ போகாத அளவுக்கு இந்தியாவில் தத்தெடுக்க ஒரு ஒரு வலுவான ஒரு அரசியல் பண்ணோம் நாங்கள். ஏன்னா அந்த இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களையும் அந்த மக்களை வந்து முழுக்க அரசியல் படுத்தி அவர்களை வேலை வாய்ப்பு தொழில் அது இதுன்னு சொல்லி முதலீடு பண்ணி கொஞ்சம் என்கரேஜ் பண்ண அதெல்லாம் கைவிடுவாங்க அந்த மக்கள். புரியுதுங்களா? பாகிஸ்தான் ஆதரவாகவோ இல்லை சீனாவுக்கு ஆதரவாகவோ இல்லை எனக்கு தனிநாடு வேணுன்ற அந்த எண்ணமோ எல்லாமே அந்த காயங்களெல்லாம் மறையும் அவனுக்கு. இன்றைக்கி அவங்க காயம்பட்டு இராணுவம் போகிறான், சும்மா இருப்பானா இராணுவம்? சொல்லுங்கள், சும்மா இருக்கிறது இல்லை. அவங்க போய் எதுனா ஒரு கை வைக்கிறது, அந்த 4 இளைஞர்களை தூக்கிட்டு போய் சுட்டுக் கொள்வது, 2 தீவிரவாதியை சொன்னாங்கன்னா 20 அப்பாவிகளை சொல்கிறாங்க. அப்போ அந்த ஒவ்வொரு குடும்பத்திலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான வலி வேதனைகள் இருக்குது. இந்த வலி வேதனைகளை வந்து என்ன பண்ணணும்னு சொன்னால் இந்த அரசாங்கம் தீர்க்கத்துக்கு உண்டான வழிமுறைகளை ஏற்படுத்தணும். அப்போ ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்கும். நிறைவா இந்த பிரச்சனைக்கும் ஆர்டிகல் 370க்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்லை, சம்மந்தம் இருக்கா இல்லையான்றது இல்லை. ஆர்டிகல் 317 இருக்கும்போதும் சம்பவம் நடந்தது, ஆர்டிகல் 317 இல்லாத போதும் சம்பவம் நடக்குது இல்லைங்களா? இது 2ம் தொடர்ந்து நடந்து தானே இருக்குது. அதனால் நம்ம அந்த ஆர்டிகல் 317 முன்னிலைப்படும். ஆர்டிகல் 317 வந்து ரத்து பண்ணலை இன்னும். நல்லா புரிஞ்சு, எல்லாருமே ரத்துன்றாங்க, ரத்து பண்ணவே இல்லை. ஆர்டிகல் 317 இருக்கக்கூடிய சரத்தை தான் நீக்கியிருக்காங்க. அந்த சரத்து என்னென்றால் அந்த இடம் வாங்கிறது சம்மந்தமாக. ஏன்னா கார்ப்பரேட் கம்பெனிகள் வந்து காஷ்மீரை வந்து அங்கே வந்து கனிம வளங்கள் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க.
லித்தியம் போன்ற விலை உயர்ந்த மிக உயர்ந்த அந்த கனிம வளங்களை, அந்த கனிம வளங்களை நேரடியாக போய் எடுக்க முடியாது. அப்போ அந்த 370 ரத்து பண்ணிட்டா யார் நிலம் வேணாலும் வாங்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ஏக்கர் வந்து அதானி வாங்கியிருக்காப்புல. இப்போ 370 ரத்து பண்ண பிறகு தானே வாங்கினார் அதானி. ஓகே, நீங்களும் நானே போய் வாங்கலையாங்க, யார் வேணா இடம் வாங்கலாம் இப்போது அப்படின்னு சொல்லி பாஜக அங்கங்கே டைலாக் விட்டுட்டு இருக்கான். நீங்கள் வாங்கினீங்களா, நான் வாங்கினேன். அப்பாவி மக்கள் யாரும் போய் வாங்கலை. காஷ்மீரில் யார் வாங்கியிருக்கான்? அதானி வாங்கியிருக்கானா 50,000 ஏக்கர். அப்போ அதானி எதுக்கு வாங்கினா? குடிசை போட்டு வாழ்கிறதுக்கா? அங்கே ஃபேக்ட்ரிகளுக்கு வந்து கனிம வளங்களை கொள்ளையடிப்பதற்காக. வேறு என்ன? ஓகே, விரிவான கருத்துக்களை பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார்.